புகழேந்தர் இப்போ எங்களுக்கு என்ன ரீசன்னா இதில் இன்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் இதை பற்றி தொடர்பாக கேட்டாங்க. அதிமுகவில் பிளவெல்லாம் இல்லை, அதெல்லாம் மறுப்பு தெரிவித்தார். ஒன்று. 2 சிவி சண்முகத்திட்ட கேட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இப்போ அதிமுக 2 அணியா இன்று காலையில் வரும்போதே அவர்கள் 2 அணியாக வந்ததாக செய்திகள் வெளியானது, அந்த காட்சிகளும் வெளியானது. சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலும் ஒரு அணி. இப்போ இபிஎஸ் எஸ்பி வேலுமணி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன மாற்று அணியில போய் அவர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பல நேரங்களில் சொன்னேன் நான் உங்கு நாடு 2 பொம்மைகளை செய்தது தான் விளையாடு, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாடு. அப்படி தங்கமணியும் வேலுமணியும் செய்த ரோபோ தான் பழனிசாமி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில தான் 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அங்க 2-3 நாளா நீயா விலகி வெளியில போ, நாங்க வெளியில அனுப்ப அசிங்கத்தை ஏற்படுத்தாத, ஆகவே ரொம்ப கேவலமாயிடுன்னு சொல்லி 2-3 நாளா பாண்டிச்சேரியில இது துவங்கி இந்த தகராறு போய்கிட்டு இருக்கு. தகராறு கதாநாயகன் சிவி சண்முகம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாவற்றையும் ஏற்று அரவணைத்து எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கட்சியை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை அதிமுகவில் நீண்ட காலம் பயணம் செய்திருப்பான். ஆகவே அதை சிவி சண்முகம் சிவிஎஸ் ஒத்துக்குவார். அது பெஸ்ட் வேலுமணியா தான் இருக்கும். ஏன்னா அவர் நடத்தி செல்ல தகுதி படைத்தவர். ஆகவே இனி அங்கே 1 நிமிடம் என்பதே அதிகம். பழனிசாமியினுடைய தலைமை வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே வெளியேற்றுவதற்கு தயாராகி விட்டார்கள். இவர் மரியாதையாகி விலகிக் கொள்வது நல்லது. நான் இருக்கும் வரை பதவியிலே ஒட்டி இருப்பேன், எனக்கு தான் எதிர்கட்சி தலைவர் வேண்டும்னா இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு வரேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. காமராஜ் காமராஜ் திருவாரூர் அந்த பகுதியிலிருந்து ஜெயிச்சு வந்தார். ஜெயிச்சு வர ஜெயிச்சு வந்தவர் நான் பேசினேன், கண்ணன் எந்த போன்ல பேசுற நான் பேசினேன். சரி, 2 பேரும் வாழ்த்து சொல்லிட்டோம். ரொம்ப சிறந்த மனிதர், நல்லவர், பண்புள்ளவர், பண்பான குணம் படைத்தவர், மக்களால் பாராட்டு. அவருடைய வெற்றிக்கு அவரே காரணம். சரி, அதுக்கு தினகரனோ கட்சியோ காரணம் இல்லை. எனக்கு தெரியும் காமராஜ் பத்தி தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு. ஓகே, ஆமா, 2 காமராஜ் ஃபார்மர் மினிஸ்டர், ஒருத்தர் இவரு. அப்படிப்பட்டவரிடம் நான் பேசியிருக்கிறேன், ரெக்கார்டை பிரஸ்ல ரிலீஸ் பண்ணேன். சரி, அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணா ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க போன் பண்ணே போறன்றதை ஹிண்ட் பண்ணிட்டார் எனக்கு அவர். சரி, அவர் தாவேகாவுக்கு செல்வதற்கு தயாராகி விட்டார். ஆனா அவரை இவர் காண சொல்லி கவர்னர்கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என் கேண்டிடேட்டை காணோம், ஆர்ஸ் ரைடிங் நடக்குதுன்னு சொல்லி தினகரங்க போறாரு. சரி, நான் இவர் போகும்போது திருப்பி காமராஜ் போன் அடிக்கிறேன். அந்த காமராஜ் போன் ரிங் ஆகுது, ஆனா காமராஜ் போன் எடுக்கல. சரி, அப்போ ஒரு தலைவர் ரிங் பண்ணா எடுக்க மாட்டாங்களா? அததான் ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, ஏன் சார் அந்த போன் ரிங் ஆகுது நீங்க எடுக்கலன்னு சொல்றீங்களேன்னு. காமராஜ் கையெழுத்த போட்டுட்டு இப்பதான் விஷயத்துக்கு வரேன், நீங்க கூர்மையா கவனிங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்காக காமராஜ் எழுதிய ஒரு கடிதம் என்கிற கடிதம் என்று சொல்லி கவர்னர் இடத்திலே போய் கொடுக்கிறார். ஆர்ஸ் ரைடிங் நடக்கும்ன்றாரு. இவர் கூட நான் இருந்த காலத்துல 18 எம்எல்ஏ ஓட்டிட்டு போயிட்டோம் எங்க குடத்துக்கு. சரி, இங்க இருந்து போலீஸ் வருது அரெஸ்ட் பண்றதுக்கு. பழனிசாமியும் சாரி இவரு பழனிசாமி அனுப்பிச்ச போலீஸ் பழனியப்பனையும் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண வந்துருச்சு. நான் தான் காப்பாத்திட்டேன். அது எந்த ஆர்ஸ் ரைடிங்? வயஸ் கார்டர்ல உட்காந்து பணமா அட்வான்ஸ் கொடுத்தோமே, அது எந்த ஆர்ஸ் ரைடிங்? அப்போ இதுல ரிசார்ட்ல உட்காந்து கொடுத்தது எந்த ஆர்ஸ் ரைடிங்? என்ன நடந்துச்சு? ஒரு பொய்ய சொல்லி கொண்டு போய் கவர்னர் ஒரு கடிதத்தை கொடுத்தா அந்த காமராஜ் திரும்பி நைட்டே வந்துட்டாரு, இவரை சந்திக்கிறாரு. இவர் மிரட்டி இருப்பார் அவரை. அந்த அதெல்லாம் விட்டுருங்க. அந்த கடிதத்துல என்னன்னா இவருடைய அன்பு நண்பர், ஏன்னா ஒரு காலத்துல தூக்கு போட்டுக்கிறேன்னாரு அவரோட சேர்ந்தா, அந்த அன்பு நண்பர் முதலமைச்சர் ஆவறதுக்கு கடிதம் ரெடி பண்ணி இருக்காரு. அப்படின்னா இது என்ன அரசியல் நாடகம்? எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? 2வதா திமுக தானே இருக்கு.